ஒன்னே நல்ல சினிமாவில் நடிக்கணும், இல்லைன்னா 4 பேர் பார்க்குற நல்ல சீரியலில் நடிக்கணும். இது நல்ல சீரியலில் நடிக்கிறதுனால நம்மளை அங்கங்கே மக்கள் வந்து, அதாவது பெண்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது இந்த நீ என்ன வேலை பார்த்து ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிச்சா கூட அவங்கள யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு டிவி சீரியலில் நடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து லேடி பெண்கள் எல்லாரோட இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு டிவி சீரியலையோ ஒரு சினிமாலையோ நடிக்கிற நடிகனுக்கு அந்த மரியாதை எப்படி கிடைக்குதுன்னா இப்படி தான், இந்த மாதிரி ரசிகர்களால் தான். ஆக்சுவலாக என்னன்னா, இங்கே வந்து நின்றுட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற தாண்டி இந்த போராடுறது இருக்குல்லண்ணே, அது வந்து இப்போ லைஃப்பில் முக்கியம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய போராட்டம் எப்படி இந்த சினிமாவில்? போராட்டங்கிறது வந்து இது குருஷேத்திர போர் மாதிரி தான். இங்கே வந்து ஒரு தடவை ஜெயிச்சுட்டாங்கிறதெல்லாம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். ஏன்னா நேற்று வந்து ஒரு 10 பக்கம் வசனத்தை பேசி 4 பக்கம் வசனத்தை பேசி இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் நம்ம தப்பாக பண்ணால் கூட திட்டு வாங்க வேண்டியதுதான். அதாவது ஒவ்வொரு நாளும், அதாவது நம்ம நடிக்கிறதுனா ஒவ்வொரு நாளும் மெருகு ஏறிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து நல்லா நடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது சீரியலானாலும் சரி சினிமாவானாலும் சரி, அது வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னன்னா, ஒரு 4 பேர் நல்லா நடிச்சு ஒருத்தர் சொதப்பிட்டானா கூட அந்த சீனே வேஸ்ட்டாக போயிடும்.